என்னது விவசாயிகளின் நிலை பரிதாபமா? இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தீபாவளி கொண்டாட பாண்டிச்சேரி பக்கத்தில் வளவனூர் வந்திருக்கோம். போகிற வழியெலாம் விவசாய நிலங்களாக தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே என்எல்ஆர் போட்டிருக்கவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இல்லை. அதுவே பெரிய நெல் ரகமான AST 16, ஜோதி, உமா இது போன்ற நெல் ரகங்கள் போட்டவங்க எல்லாமே சாஞ்சு தண்ணியில் மிதக்குது. இந்த பருவத்துக்கு என்எல்ஆர் ஒரு சிறந்த நெல் ரகமாக இருக்குது. இப்போ நம்ம ஏரியா மதுரையில் ஆற்றுப்பாசன நீருன்றனால அதனால் அதிக அளவு சேதம் இருக்குது, சரிங்களா? ஆனால் இங்கே இப்போ தான் நிறையா பேர் நாற்று விட்டுருக்காங்க. இந்த பருவமழையே இவங்களுக்கு தலைச்சத்து அதிகமாக கிடைக்கும். இதனால் நாற்று வளர்ச்சி மிக நல்லாவே இருக்கும். அப்புறம் கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கரும்பு இவங்களுக்கு ஒரு பெரிய லாபமாக கிடைக்கும். ஆனால் நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் நெல் மட்டும்தான் போடுவாங்க. அதனால இழப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது பூரா கரும்பு விவசாயம். வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது இதை பற்றி தான். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், நெல் அறுவடைக்கு தயாரான இந்த நேரத்தில் அதிகமான காற்று மழையினால் இந்த நெற்பயிர் சாஞ்சிருக்கு. இந்த விவசாயிகளோட மனசு எவ்வளவு பாதிப்பாக இருக்கும்னு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பக்கம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கும் வழி இல்லாமல் நடவு நட்டு இந்த நெற்பயிர் 10 நாள் கூட ஆயிருக்காது. அந்த இளம் நாற்றுகளுக்குள்ளே தண்ணி போகுது. இதனால்